மகேஷ் மகில்லையா கார்டனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோவில் கோயம்புத்தூரில் நடந்த அக்ரிடெக்ஸுக்கு போயிருந்தோன்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அங்கே நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்பின்னர் பிராண்டோடைய ஸ்பிருலினா ஆல்கே அமினோ ஆசிட். இது ஒரு பயோஸ்டிமுலண்ட். அடுத்ததாக இந்த மைக்ரோனாலோடைய ரோஸ் மிக்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். இது ரோஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மற்ற பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த மைக்ரோனாலோடைய பவர் நீம், அதாவது வேப்பம் புண்ணாக்கு வாங்கியிருந்தோம். இந்த பஞ்சகாவியாவை நாங்கள் பன்னாரிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். இதில் நம்ம வேப்பம் புண்ணாக்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே எஃபெக்டிவாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த கட்டர் நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த கட்டரோட ப்ரைஸு 300, ஆனால் நல்லா ஹெவியாக இருக்குது. அடுத்ததாக இது கோகோனட்டில் இந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த ஒரு டூல் வாங்கியிருந்தோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி கேப்புமே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஒரு 100 ருபீஸ் வந்துச்சு. இதை தான் நம்ம வாங்கியிருந்த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டூல்ஸ். நம்ம இந்த ரோஸ் மிக்ஸ் அண்ட் வேப்பம் புண்ணாக்கு வாங்கியிருந்த ஸ்டாலில் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ஒரு பர்சனல் மெமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பயோஸ்டிமுலண்ட்டுமே அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தது தான். இது நம்மளுடைய காய்கறி செடி அப்புறம் பூச்செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும்னு சொன்னாங்க. அடுத்ததாக நாங்கள் நர்சரி ஏரியாவில் என்னென்ன செடிகள் வாங்கியிருந்தோன்ட்டு காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற செடியோட பேர் வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜாக் ஃப்ரூட். இது ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு தான். இது நமக்கு சின்ன செடியிலேயே காய்கள் கொடுக்க தொடங்கிடும். நார்மல் ஜாக் ஃப்ரூட் மாதிரி இல்லாமல் இது நமக்கு வருஷத்தில் 2 டைம் சீசன் வரும். இதில் நமக்கு வர பழங்கள் மற்ற ஜாக் ஃப்ரூட் அளவுக்கு பெருசாக இருக்காது. இருந்தாலுமே இந்த பழத்தோடைய ஸ்வீட்னஸும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக நம்ம தோட்டத்துக்கு 2 பூச்செடி வாங்கியிருந்தோம். எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் மேரிகோல்டு. இந்த 2 செடிகளும் நம்ம ஈச் 60 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போவே செடிகளில் நிறைய மொட்டுகளுமே இருக்குது. இது நம்ம தக்காளி செடிகளுக்கு பக்கத்தில் வச்சோம்னா வேரலுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். இதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் கார்டனுமே கலர்ஃபுல்லாக வச்சுருக்கும். அடுத்ததாக ஒரு பழக்கன்று தான் பார்க்க போகிறோம். இது தாய்வான் பிங்க் கொய்யாங்கிற வெரைட்டி. நம்ம வாங்கியிருக்க பழக்கன்றுகள் எல்லாமே கிராஃப்டட் வெரைட்டி தான். அதனால் சின்ன செடியிலேயே நிறைய காய்கள் கொடுக்கும். பாருங்கள், இந்த செடியிலேயே எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. ஆனால் நம்ம இப்போ ஒரு 6 மந்த்ஸுக்கு காய்கள் எதுவுமே வைக்க வேண்டான்ட்டு நர்சரியிலே சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால் இந்த பிஞ்சுகள் அப்புறம் காய்கள் வர்றது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி விட்டுறணும். அப்போ தான் செடிகள் வந்துட்டு அதோட வளர்ச்சிக்கு சத்துக்களெல்லாம் பயன்படுத்திக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பழக்கன்றோட பேர் பகுவா மாதுளைன்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி கொஞ்ச நாளாக நிறையவே சேல் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் விரும்பியும் வாங்கிட்டுருக்காங்க. இது மெயின் ரீசன் என்னென்னா, இது நல்லாவே ரெட் கலரில் இருக்கும். இதோட ஃப்ரூட்ஸு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பழங்களும் நல்லா பெருசாக வைக்கும். இந்த செடிகள் வறட்சியும் தாங்கி நிற்குங்கிறதுனால இது நிறைய பேர் இப்போது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுலேயுமே நமக்கு சின்ன செடியாக இருக்கும் போதே நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி காய்களும் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வாங்கியிருக்கிறது இந்த புஷ் பெப்பர் பிளான்ட்டு. நார்மலாக பெப்பர் பிளான்ட் எல்லாமே கொடி வகையில் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு 10 அடி வரைக்கும் பெரிய பெரிய மரங்களில் ஏறி தான் வளரும். ஆனால் இது நம்ம சிட்டியில் இந்த மாதிரி டெரஸ் கார்டனில் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பெப்பர்னு விற்கிறாங்க. இது நமக்கு கொடி மாதிரி போகாது, சின்ன செடியாகவே தான் வளரும். ஆனால் இதிலேயே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான நல்ல ஆர்கானிக்கான பெப்பர் நம்மளே ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு ஹர்பல் பிளான்ட். இது பேர் ரோஸ்மெரி. இந்த செடி ஃபுல் சன்லைட்டில் தான் இருக்கணும். தண்ணி இதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் வறட்சியுமே நல்லா தாங்கி வளரும். ரீசெண்ட் டைம்ஸில் இது ஹேர் ஆயிலுக்குன்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அலங்கார செடியாகவுமே நம்ம வளர்த்திக்க முடியும். அடுத்ததாக நம்ம வாங்கியிருக்கிறது வெத்தலை கொடி. இந்த வெத்தலை கொடி நமக்கு செமி ஷேடான ஏரியாவில் தான் வைக்கணும். ரொம்ப டைரெக்டான வெயிலில் வச்சோம்னா இலைகள் மஞ்சள் அடிச்சிரும். இது நம்ம பால்கனி கார்டனில் ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வச்சு பந்தல் அமைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மரிக்கொழுந்து. ஆல்ரெடி நம்மளோட ஒரு வீடியோவில் மரிக்கொழுந்து வாங்கி வச்சுருந்தோம். அதோட பேர் மருவுன்னு சொல்லுவாங்க. அது ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் மரிக்கொழுந்து. இதுதான் ஒரிஜினல் நாட்டு ரகம். மரிக்கொழுந்து மெயினாக அதோட ஸ்மெல்லுக்காக தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
இது வந்துட்டு நம்ம பூ மாலைகளில் இடையில வச்சு கட்டுவாங்க. பர்ஃப்யூம்ஸ் செய்கிறதுக்குமே இதை பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ் செடி நம்ம வாங்கியிருந்தோம். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு அரை லீஃபை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த லெமன் கிராஸில் நமக்கு ஒரு சிட்ரிக் டேஸ்ட் வரும். இது நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப உதவும். நம்ம அடுத்து வாங்கியிருக்கிறது இந்த சங்குப்பூ செடி. இந்த செடியோட பூக்களை வச்சுமே ஒரு ஹெர்பல் டீ ரெடி பண்ணுவாங்க. அதையே ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட பூக்கள் ஊதா நிறத்தில் பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இதுவும் ஒரு கொடி வகை தான். அதனால இது ஒரு அலங்காரத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சோம்னா பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அடுத்ததாக இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சளோடைய நாற்று நம்ம வாங்கியிருந்தோம். நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம விரலி மஞ்சள் போட்டு எல்லாம் நல்லாவே முளைச்சி வந்துட்டுருக்கு. நமக்கு கஸ்தூரி மஞ்சள் மட்டும் கிடைக்காததுனால இந்த நாற்று நம்ம வாங்கிட்டு வந்து நடவு பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், புது இலைகளில் விட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு. இதுலேயே மஞ்சள் கலரில் இருக்கிற கஸ்தூரி மஞ்சளுமே இருந்துச்சு. ஆனால் இதுதான் ஒரிஜினல்னு சொன்னதுனால நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைசியாக நம்ம அக்ரி எக்ஸ்போக்கு இத்தனை நாள் வெயிட் பண்ணதே மெயினாக இந்த வாழைக்கட்டைகளை வாங்குறதுக்கு தான். நம்ம ரஸ்தாலியில் ஒன்றும் மொந்தம்பழமில் ஒன்றுமே வாங்கியிருக்கோம். எப்பவும் அக்ரி இண்டெக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய பேர் விற்பாங்க. ஆனால் இந்த டைம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடச்சிச்சு. இதை தான் நம்ம அக்ரி இண்டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த செடிகள், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம். அடுத்ததாக விதைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த டைம் காய்கறி விதைகளுக்கு ஈக்குவலாக நம்ம கீரை விதைகளும் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம செங்கீரை விதை வாங்கியிருக்கோம். அடுத்ததாக இந்த பருப்பு கீரையோட விதைகள் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே நாட்டு விதைகள் தான். அடுத்து இந்த சிறுகீரை விதைகள் வாங்கியிருக்கோம். இது பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த நாட்டு கொத்தமல்லியுமே நம்ம வாங்கியிருக்கோம். இது பச்சை பாலக்கீரை. இதுலேயே ரெட் கலருமே இருந்துச்சு, ஆனால் நம்ம இது மட்டும்தான் வாங்கியிருந்தோம். இது முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது தண்டுக்கீரை. இதை நம்ம ஒரு தடவை வச்சு விட்டோம்னா தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பால் தண்டுக்கீரை வாங்கியிருக்கோம். தண்டுக்கீரையிலே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்மளே ஒரு 3 வெரைட்டி கிட்ட வாங்கியிருக்கோம். இது சம்பா புளிச்சக்கீரை. ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் புளிச்சக்கீரை இருக்குது, இருந்தாலும் நாட்டு ரகம் வாங்கியிருக்கோம். இது அரைக்கீரை வாங்கியிருக்கோம். இது பச்சை காட்டு தண்டுக்கீரை. இந்த விதை வாங்கின இடத்துலையே அவர் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவுமே காமிச்சார். இந்த செடியோடது நல்லா 10 அடிக்கு வளர்ந்துருக்கு. அதுவுமே அவர் செடிகளுக்கு நடுவில் ஊடு பயிராக போட்டிருந்தார். அதுக்கே நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. மொத்தமாக நம்ம 12 வகையான கீரை வகைகள் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக நம்ம வாங்கியிருந்த கொடி காய்கறி வகைகள் பார்க்கலாம். இது மிக்சட் பாட்டில் கார்ட், அதாச்சும் கலவை சுரைக்காய். இதில் நமக்கு 4-5 வகையான சுரைக்காய் வகைகள் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அடுத்ததாக நம்ம வாங்கியிருந்தது இந்த வெள்ளை 2 அடி புடலை. இதுலேயே 5 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் வளர்கிறதுமே இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்துக்குங்கிறதுனால இது தான் வாங்கியிருந்தோம். அடுத்ததாக நீல பீர்க்கங்காய். இதுவுமே நமக்கு நல்ல ஒரு லென்த்தாக வரும். அடுத்து இந்த மிதிர் பாகற்காய் வாங்கியிருந்தோம். இப்போ எல்லாமே ஹைப்ரிட் பாகற்காய்கள் தான் எல்லாமே இருக்குது. இது சிட்டி சைட்லலாம் ரொம்பவே ரேராக தான் கிடைக்கிது. இந்த 4 கொடி காய்கறிகள் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அடுத்ததாக நம்ம காய்கறிகளில் சிவப்பு கொடி தக்காளி வாங்கியிருந்தோம். இது 10 அடி வரைக்குமே கொடி போகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த போலூர் வரி தக்காளி வாங்கியிருந்தோம். இது நமக்கு செடி வகையில் தான் வரும். இன்னொரு தக்காளி வெரைட்டியுமே நம்ம வாங்கியிருந்தோம். அதுதான் ரோஸ் செரி தக்காளி. இதுவுமே நமக்கு கொடி டைப்பு தான். தக்காளிலேயே இந்த டைம் நம்ம 3 வெரைட்டி வாங்கியிருக்கோம். எதுவுமே நார்மல் இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த பச்சை குண்டு கத்திரி. நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருந்த விதையில் பச்சை கத்திரிக்காய் முளைக்கலை, அதனால் இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக மணப்பாறை கத்திரியுமே நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம அடிக்கடி ரொட்டேஷனில் போட்டு எடுக்கிறதுனால இந்த கேரட்டுமே நம்ம வாங்கியிருக்கோம்.
அடுத்ததாக இந்த செடி பீன்ஸும் வாங்கியிருந்தோம். நம்ம ஏற்கனவே விதை போட்டது கொடி வகையில் தான் வருது, அதனால் ஒரு செடி பீன்ஸும் வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த பச்சை நீல வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம். இது யானை காது அவரை, இதோடைய விதைகளுமே வாங்கியிருக்கோம். அவரையுமே நமக்கு கொடி வகையில் தான் வரும். இந்த வெள்ளை முள்ளங்கியுமே நம்ம வாங்கியிருக்கோம். முள்ளங்கியிலேயே ரெட் கலர் வெரைட்டியுமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நம்ம இப்போதைக்கு வெள்ளை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக இந்த நாட்டு மிளகாய் விதை வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நம்மகிட்ட ஹைப்ரிட் மிளகாய் செடிகள் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த கலவை மிளகாய்ட்டு ஒரு காம்போவுமே நம்ம வாங்கியிருக்கோம். இதில் 5 வகையான மிளகாயோடைய படங்கள் போட்டிருக்கு. இதோட வெரைட்டிஸ்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இதில் நெய் மிளகாய் இருக்குது, அப்புறம் கருப்பு கலரில் ஒரு வெரைட்டியுமே இருக்குது. இதோட பேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு தான் நம்ம காய்கறி வெரைட்டியில் வாங்கியிருந்தது. மொத்தமாக நம்ம 29 வெரைட்டியான காய்கறி, அப்புறம் கீரை வகைகள், அப்புறம் இன்னொன்றுமே ஒன்று ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த நெற்பவளம், ஜாப் ஸ்டியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம செயின் மாதிரி இல்லைன்னா பிரேஸ்லெட் மாதிரி மணியாக கோத்து இதை நம்ம அணிஞ்சிக்கலாம். ஆனால் இதை வளர்க்குறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாட்களுக்கு இதையே தண்ணியில் ஊற வச்சுக்கணும். டெய்லியுமே இது தண்ணி மாற்றி தான் வைக்கணும். அதுக்கப்புறமா இதை மண்ணில் விதைக்க சொன்னாங்க. இதுக்கு கொஞ்சம் உரங்கள் கொடுத்து நல்லா பார்த்துக்கணும். ஒன்ஸ் நமக்கு இது வளர்ந்துருச்சுன்னா அது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தளைஞ்சு நமக்கு செடிகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்துறது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாகவே அது வளர்ந்து வரும். நம்ம தோட்டத்தில் இதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விதைகள் எல்லாமே நம்ம மகிழ்வனம் மணிகண்டன் இவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம். அக்ரி இன்டெக்ஸில் ஹால் ஈயில் ஸ்டால் நம்பர் 87 இவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம அக்ரி இன்டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. அடுத்த வீடியோவில் இந்த செடிகள் எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ண போகிறோம். நம்மளோட கார்டனிங் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.